தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், அறிவியலாளர், அரசியல் விமர்சகர், மதிப்புக்குரிய பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம் அவரோடு. சார் வணக்கம். சார் வணக்கங்க. வணக்கம். இப்போ எல்லாமே தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சுத்தி நடக்கிற மாதிரிதான் உலகமே இயங்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கு. சமூக ஊடகங்கள்ல அவரை பற்றிய அவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் போடக்கூடிய விஷயங்கள் தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. மே 5 தலைவர் பதவி ஏற்க போகிறார். இளைய தளபதி ஆடல் பாடலோடு நேரு ஸ்டேடியத்துல. நமக்கெல்லாம் தலைமைச் செயலகம் வேற ஏதாவது இடங்கள் தாங்காது, ஏன்னா கோடான கோடி ரசிகர்கள் வருவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம அங்க வச்சுக்கலாம். த்ரிஷா அவர்களுடைய நடன நிகழ்ச்சி, இப்படி அனிருத் அவர்களுடைய இசை நிகழ்ச்சி, இதோட இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் வைரலா பரவிட்டு இருக்கு சார். எப்படி பாக்குறீங்க சார்? இதை கொண்டாடிட்டு இருக்காங்க பலரும். இப்ப என்டர்டைன்மெண்ட்டுக்கான நேரம், எல்லாரும் அமைதியா இருந்து எல்லா எலெக்ஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியா உட்காந்து ஜாலியா ரசிச்சு பார்க்க வேண்டிய நேரம். அதனால நீங்க வரக்கூடிய தகவல் எல்லாம் நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணணும். ஸோ என்ஜாய் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொழுது போகணும்ல இந்த 4ஆம் தேதி வரைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு பல்வேறு வகையில மக்களை என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கணும். எனவே மே 4ஆம் 5ஆம் தேதி வரைக்கும் எதுக்கு இருப்ப, இப்ப இருந்தே ஆரம்பிக்கலாமே. ஆடல் பாடல் நிகழ்ச்சி அதுக்கு என்ன டைம் நேரமா இருக்கு, இப்ப இருந்தே ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டு டெய்லி இப்ப ஏற்கனவே அவங்க பதவியேற்பு விழா முடிஞ்சு அமைச்சரவை பட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணி 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு 4ஆம் தேதி திரும்பவும் பதவியேற்பு விழா நடக்க போதா? அப்ப ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் அமைச்சரவை எல்லாம் கலந்து முடிஞ்சாச்சு. ஒருவேளை ஏற்கனவே வந்துருச்சு. அதனால இது ஒரு பொழுதுபோக்குக்கான நேரம். எனவே 4ஆம் தேதி வரைக்கும் மக்களை என்டர்டெயின் பண்றதுக்கு கொஞ்சம் பொழுது போகணும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை அவர்கள் சும்மா இருக்க முடியாது. அவங்களுக்கு பொழுது போய்கிட்டே இருந்தாதான் ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும். அதனால இது மாதிரி வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம உட்காந்து ஜாலியா உட்காந்து ரசிக்க தெரியணும் நம்மளுக்கு. ரசிக்கணும் சார். இப்ப சமூக ஊடகங்கள்ல ஓட்டு போடாதவங்களை நாங்க வெளியில படுக்க வச்சுட்டோம், அப்பாவா இருந்தாலும் அவரு கையை கடிக்கிறது, மறுபடியும் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்தா நாங்க தற்கொலை பண்ணிக்குவோம், இப்படின்னு எல்லாம் வைரல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இத சமூக ஆர்வலர்கள் ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இப்போ ஒரு போஸ்டர் இருக்கு, தயவு செய்து 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் போது எதிர்பார்த்த வெற்றி விஜய் அவர்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுடைய உயிர் முக்கியம். தயவு செய்து விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எங்களுக்கு தொலைபேசியில அழைங்க, தற்கொலை முயற்சிகளை எதுவும் செய்யாதீங்க அப்படின்னும் பரவிட்டு இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவதுங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு எலிமினேஷன் ஒன்று இருக்கு. இந்த எலிமினேஷன் நடக்கும். ப்ளூ வேல் கேம்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. ப்ளூ வேல் கேம்னு, அதாவது ரஷ்யன் சைக்காட்ரி ஸ்டூடெண்ட் தான் அதை கிரியேட் பண்ணான். கிட்டத்தட்ட ஒரு 1500 பேரு அந்த ப்ளூ வேல் கேம்ல ஒரு 50 டாஸ்க் கொடுப்பான். அது முதல்ல உங்க போனுக்கு ஒரு லிங்க் மாதிரி வரும். அந்த லிங்க் உடனே கிளிக் பண்ணீங்கன்னா டக்குன்னு உங்க போன்ல இருக்கக்கூடிய போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு அதை வச்சே அவங்க மிரட்டுவாங்க. இது நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன். அந்த போட்டோஸ் இவங்க பர்சனல் போட்டோஸ் எல்லாம் வைப்பாங்க, ஏகப்பட்ட பர்சனல் போட்டோஸ் எடுத்து வச்சிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. இதை வச்சு நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன், உங்க அப்பா அம்மாட்ட காமிச்சிருவேன் அப்படின்னு நான் சொல்றதெல்லாம் செய்யும் சொல்லி ஒரு 50 டாஸ்க் கொடுப்பாங்க. நைட் ரெண்டே நீ நைட் 2 மணிக்கு படம் பாரு, நைட் 2 மணிக்கு படம் பாரு, நைட்டு 12 மணிக்கு மாடிப்பட்டியில போய் ஏறி போய் கீழே எட்டிப்பாரு, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்கா சொல்லுவாங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாங்கன்னா கடைசி 50வது டாஸ்க் மேல இருந்து கொடுத்து செத்து போயிரு அப்படின்றாங்க. இது மாதிரி தற்கொலை பண்ணவங்க மட்டும் ஒரு 1500 பேருக்கு மேல தற்கொலை பண்ணிருக்காங்க. இத இந்த யாரா பண்ணிருக்கான், இந்த எவன்டா மொபைல் கேம், இந்த கேம் பண்ணவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு இப்ப ரஷ்யன் சைக்காட்ரி ஸ்டூடெண்ட் தான் ஒருத்தன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ரஷ்யன் சைக்காட்ரி ஸ்டூடெண்ட் அரெஸ்ட் பண்ணி, ரஷ்யன் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி அவன்கிட்ட கேட்கிறப்ப, இது இறைவன் எனக்கு இட்ட பணி அப்படின்றான். என்னடா பணி அப்படின்னு கேட்டப்ப அவன் சொல்லியிருக்கான், அதாவது வாழ்க்கையில எவெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாம, எவெல்லாம்
பொழுதுபோக்குக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அடிமையாகி எப்ப பார்த்தாலும் மொபைல் போனு, எப்ப பார்த்தாலும் வந்து சோசியல் மீடியா, இப்படி வந்து இதுக்கு அடிமையாகி அவன் வந்து கேம்ஸ், வீடியோ கேம்ஸ், சோசியல் மீடியா கேம்ஸ் இதுக்கெல்லாம் அடிமையாகி வந்து வீட்டுல அப்பா அம்மாவுக்கு கட்டுப்படாம தனிமையை விரும்புறானோ அவெல்லாம் வந்து பயாலஜிக்கல் வேஸ்ட். அந்த பயாலஜிக்கல் வேஸ்ட்டை வந்து நம்ம கிளீன் பண்ணணும். அப்ப அந்த பயாலஜிக்கல் வேஸ்ட்டை வந்து உலகத்துல இருக்கக்கூடாது. இந்த பயாலஜிக்கல் கழிவுகள், அதாவது மனித கழிவுகளை வந்து உலகத்திலிருந்து அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான பணியை வந்து இறைவன் எனக்கு கட்டளையிட்டார். எனவேதான் இந்த கேம்ஸை உருவாக்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேரை வந்து மனித கழிவுகளை அகற்றி இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு குழந்தை வந்து நம்ம ஒரு பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தைய பெத்து வளர்ப்பதற்கு இன்னைக்கு நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துருச்சு, IVF. நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த IVF-க்கு காரணம் என்னன்னா, நம்ம இளைய சமுதாயம், இந்த 2K கிட்ஸ் சமுதாயம் வந்து ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிட்டுச்சு. ஜங்க் ஃபுட்டை விரும்பி சாப்பிட்டாங்க. என் பிள்ளை விரும்பி கேக்குது, எனக்கு கிடைக்காத KFC, எனக்கு கிடைக்காத பர்கர், எனக்கு கிடைக்காத கொக்ஸு, பெப்சி, கொக்கோலா என் குழந்தைக்கு கிடைக்கணும்னு சொல்லி நைட் 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றத வந்து என்கரேஜ் பண்ணி இளைய தலைமுறை வந்து இதுக்கு அடிக்ட் ஆகி போக 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 கல்யாணமான பிறகு குழந்தை இல்லாம இன்ஃபர்டிலிட்டி ஆகி குழந்தை இல்லாம இன்னைக்கு IVF சென்டர்ஸ் அதிகமா திறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது காரணம் யாரு? பெற்றோர்கள். பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி பிள்ளைகளை வந்து ஜங்க் ஃபுட் பக்கம் போகாம, கெட்ட உணவு பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாம, கண்ட நேரத்துல சாப்பிடாம, கண்ட நேரத்துல இஷ்டத்துக்கு நினைச்சதெல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு வந்து தோல்வி என்றால் என்ன என்பதை தெரியாம வளர்த்து, அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்றால் என்ன என்பதை தெரியாமல் வளர்த்து, கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்து அவர்களை வந்து ஒரு அடிமையாக்கி, பணத்திற்கு அடிமையாக்கி, பணத்தினுடைய அருமை தெரியாமல், படிப்பினுடைய அருமை தெரியாமல், உழைப்பினுடைய அருமை தெரியாமல் வளர்த்த பெற்றோர்கள் முதல் காரணம். ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை அடிக்க கூடாது என்று ஒரு அறிவார்ந்த ஆட்கள்லாம் சொல்லி இன்னைக்கு ஆசிரியர்கள் மாணவர்களை 8ஆம் வகுப்பு வரைக்கும் தொடர்றதே கிடையாது, அடிக்கிறதே கிடையாது. அடிச்சா ஆசிரியர்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடு. அப்ப ஆசிரியர்கள் வந்து ஆசிரியரால் அடிக்கப்படாத மாணவன் நாளைக்கு போலீஸால் அடிக்கப்படுவான், சமூகத்தால் அடிக்கப்படுவான். அப்ப ஆசிரியரால் அன்னைக்கு திருத்தப்படாத மாணவன் நாளைக்கு வந்து குற்றச் செயல்களில் ஈடுபடும் பொழுது அவன் சமூகத்தால் திருத்தப்படுவான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து உருவாக்கியது பள்ளிகள், அரசு தான். இந்த அரசு தான் காரணம். அப்ப இந்த அரசுகள் வந்து மாணவர்கள் 8ஆம் வகுப்பு வரைக்கும் பாஸ் போட்டு அந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்களை அடிக்க கூடாதுன்னு சொல்லி அவர்களை அன்பால திருத்தணும். எங்க அன்பால திருத்தினா அவன் திருந்துவான்? அப்ப அடிக்க வேண்டிய நேரத்துல அடிக்கணும், கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கணும். அவனை வந்து திருத்த வேண்டிய நேரத்துல திருத்தாம விட்டதின் காரணமாக தான் தோன்றித்தனமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இளைய சமுதாயம் வளர்ந்து நிற்கிறது. அந்த சமுதாயம் தான் வந்து அரசியல் அறிவு கொஞ்சம் இல்லாம, ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாம, அரசு என்றால் என்ன, இந்த அரசு எப்படி நாம் இந்த படிப்புக்கு வந்தோம், இந்த படிப்பை உருவாக்கி கொடுத்தது யாரு, இந்த கல்வி பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தது யாரு, படிக்க வைப்பதற்கான செலவை அரசு எப்படி செய்கிறது, கல்லூரியில் படிப்பதற்கு அரசு என்னென்ன வழிகளில் உதவுகிறது, ஸ்காலர்ஷிப் எப்படி கொடுக்குது, போக்குவரத்துக்கு எந்த வழியில ஹெல்ப் பண்ணுது, பஸ் பாஸ் எப்படி கொடுக்குது, உதவித்தொகை எப்படி கொடுக்குது, இது எதுவுமே தெரியாம ஒரு சமுதாயம் வந்து இன்னைக்கு அந்த சமுதாயம் இடஒதுக்கீடுடைய பலன் மூலமா, அந்த இடஒதுக்கீடுனாலே என்னன்னு தெரியல, அந்த இடஒதுக்கீடுனாலே வந்து இடஒதுக்கீடுனால பலன் பெற்ற ஒரு சமுதாயம் இடஒதுக்கீட்டுல இப்ப இருக்கக்கூடியவனை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய சமுதாயமாக, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இன்னைக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய சமுதாயமாக வளர்ந்து விட்டதுக்கு காரணம் பெற்றோர்கள், பள்ளி கல்லூரிகள் அண்ட் ஆசிரியர்கள் மற்றும் அரசு. இப்ப எல்லாருமே அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அப்ப தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே அதுக்கு ரெஸ்பான்சிபிள் தானே. அது அப்ப இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டம் என்ன எப்படி இருக்கும்? அப்ப எதற்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டம் ஒரு நடிகன் பின்னால் செல்கிறது? ஒரு ஏமாற்றக்கூடிய நடிகன் பின்னால், ஒரு எந்த விதமான தலைமை பண்பே இல்லாத ஒரு நடிகன் பின்னால், எந்த விதமான ஒரு நல்லொழுக்கம் இல்லாத, ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு நடிகன் பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் செல்கிறது, இளம் பெண்கள் கூட்டம் செல்கிறது
சொன்னால் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர்களுக்கு லட்சியம் இல்லாதவர்கள் எல்லாவற்றுக்கும் அடிமையாகி விடுவார்கள் என்பது அர்த்தம். யாருக்கெல்லாம் லட்சியம் விதைக்கப்படவில்லையோ, யாருக்கெல்லாம் லட்சியம் என்ற ஒரு விதை ஊன்றப்படவில்லையோ, அவங்க குடும்பத்துல ஊன்றி இருக்கணும், பள்ளியில ஊன்றி இருக்கணும், அவங்க சமுதாயத்துல ஊன்றி இருக்கணும். இது எதுவுமே ஊன்றப்படவில்லை என்று சொன்னால் அந்த இளைஞன் ஒரு அடிமை மனப்பான்மை உள்ள இளைஞனாக மாறுகிறான், இளம்பெண்ணாக மாறுகிறாள். அவளுக்கு என்னது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லட்சியம் இல்லாதவங்க ஈஸியா என்டர்டைன்மெண்ட்டுக்கு அடிமையாயிருவாங்க, சினிமாவுக்கு அடிமையாயிருவாங்க, நடிகர்களுக்கு அடிமையாயிருவாங்க, பாட்டுக்கு அடிமையாயிருவாங்க, டான்ஸுக்கு அடிமையாயிருவாங்க, இவர்கள் குத்துப்பாட்டுக்கு அடிமையாவாங்க, இவர்கள் ஜோக்குக்கு அடிமையாவாங்க, இவர்கள் ஆபாச படங்களுக்கு அடிமையாவாங்க, இவர்கள் கெட்ட நட்புக்கு அடிமையாவாங்க, போதைக்கு அடிமையாவாங்க. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் அடிமையாகக்கூடியவர்கள் இவர்கள் படித்தே இருந்தாலும், இவர்கள் பல்வேறு பதவிகளில் இருந்தாலும், இந்த அடிமை மனோபாவம் எப்ப வரும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் படித்ததனால் இவர்களுக்கு வேலை கிடைத்திருக்குமே ஒழிய அந்த வேலையினால் இவர்கள் லட்சியவாதிகள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் லட்சியம் கொண்டவர்கள், இவர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, இவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி இருக்கிறது என்றெல்லாம் நம்ம அறிவார்ந்த சிந்தனை இருக்கிறது என்றெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரெல்லாம் அறிவார்ந்த சிந்தனை இருக்கிறதோ, சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிறதோ, கேள்வி கேட்கக்கூடிய பக்குவம் இருக்கிறதோ, அவன் கண்டிப்பாக எதற்கும் அடிமையாக மாட்டான். சினிமாவுக்கு அடிமையாக மாட்டான், நடிகனுக்கு அடிமையாக மாட்டான், போதைக்கு அடிமையாக மாட்டான், மதுவுக்கு அடிமையாக மாட்டான், மாதுக்கு அடிமையாக மாட்டான், ஜாதிக்கு அடிமையாக மாட்டான், மதத்துக்கு அடிமையாக மாட்டான். அப்ப இப்ப ஏன் அப்படின்னா அங்கதான் இந்த தற்கொலை கூட்டம் உருவாகுது. அப்ப இந்த தற்கொலை கூட்டத்துக்கு என்ன ஒரு நடிகனுக்கு எந்த விதமான தலைமை பண்பும் இல்லாத ஒரு நடிகனுக்கு சினிமாவுல அநீதியை தட்டி கேட்பவனாக நடிப்பவன் நேரில் 41 வருஷம் தலைதறிக்க பின்னங்கால் தலைதறிக்க பிடரில் தலைதறிக்க ஓடக்கூடியவர் ஒருத்தன் எப்படி தலைவனாக முடியும் சொல்லுங்க பாப்போம். அப்ப தான் 41 பேர் செத்ததுக்கு இதுவரைக்கும் ஒரு குற்ற உணர்வே இல்லாதவன் ஒருத்தன் எப்படி தலைவனாக முடியும்? ஒரு தன் குழந்தைகளை, தன் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இல்லாதவன் எப்படி தலைவனாக முடியும்? தன் குழந்தையவே ஓட்டு போட செல்ல முடியாதவன் இவன் மற்ற குழந்தைகளை கெடுப்பதற்கு என்ன இவனுக்கு தகுதியும் அந்தஸ்தும் இருக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன தராதம் இருக்கு, தரம் இருக்கு? தன் குழந்தைய, உன் குழந்தை, உன் பிள்ளை, உன் பையனும் உன் பொண்ணும் நீ கேட்டு உனக்காக ஓட்டு போட்டிருப்பாங்களா? இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிருக்காங்களா? உனக்காக ஓட்டு போட சொல்லி யாராவது கேட்டு வேண்டுகோள் விடுத்திருக்காங்களா? நீ யாரு மத்த குழந்தைகளை கெடுப்பதற்கு உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? மத்த சின்ன குழந்தைங்களா உன் படத்தை பார்த்த குற்றத்திற்காகவா? உன் டான்ஸை ரசித்த குற்றத்திற்காகவா? உனக்கு உன் பாட்டை பார்த்து ரசித்து ஆடிய குற்றத்திற்காகவா அந்த குழந்தைகளை கெடுத்திருக்க நீ? இன்னைக்கு அதுவும் எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல இது இன்வால்விங் சில்ட்ரன் இன் எனி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரல் ஆக்டிவிட்டி இஸ் அஃபென்ஸ் என்ற ஒரு சட்டமே இருக்கிறது. அப்ப இந்த சட்டத்தை ஓப்பனாக நீ துஷ்பிரயோகம் பண்ணிருக்க. எலெக்ஷன் நாள் இன்னைக்கு எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீ அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்க. எலெக்ஷனுக்கு ஓட்டு போட சொல்லி அவங்களை வற்புறுத்தி இருக்க. காதுல போய் விசிலடிங்கன்னு சொல்லியிருக்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த குழந்தைங்க எல்லாம் இன்னமும் நீ சிஎம் ஆயிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ உன்னுடைய ரஜகத துரகாதிபதிகள் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் 200 கோடி கொடுத்து ஒரு அவதூறு ஃபேக்டரியை நடத்தி கொண்டிருக்கிற நீயும் ஆதவர்ஜுனாவும் இந்த 2 பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய அவதூறு ஃபேக்டரி மூலமா எத்தனை பேரை நீ அவதூறு பண்ணிருக்க? இன்னமும் தொடர்ந்து நீ தவறான தகவல்களை மக்கள் மத்தியில கொடுத்து ஏதோ சிஎம் ஆயிட்டது மாதிரியும் பதவியேற்பாவும் நீ டான்ஸு கச்சேரி நடத்த போறேன்னு சொல்லி இத்தனை ஒரு மாய உலகத்துல இந்த இளைஞர்களை சிக்க வைத்து இந்த இளைஞர்களை அதற்கு ஆட்படுத்தி மன நோய்க்கு, மன பிறழ்வுக்கு, மன சிதைவுக்கு வழிவகுத்திருக்கக்கூடிய ஒரு நடிகன், ஆதாய சுதாடி நடிகர் விஜய் தண்டிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? அப்ப இவர்களை எப்படி விட்டு வைப்பது? அப்ப ஒட்டுமொத்தமாக நடிகர் விஜயும் அவர் பேச்சின் மூலமாக 233 மற்ற கேண்டிடேட்டுமே டிஸ்குவாலிஃபை ஆக வேண்டிய, எலெக்ஷன் கமிஷன் மூலமாக டிஸ்குவாலிஃபை ஆக வேண்டிய நபர்கள். இவர்கள் தேர்தல் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். இவர்கள் வாங்கிய ஓட்டு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். இவர்கள் 20% ஓட்டு வாங்கினா அது தமிழகத்திற்கே ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாக நான் கருதுகிறேன். இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
கமலஹாசன் இருக்கும் போதும் 5% 15% வாங்கியிருக்காரு கமலஹாசன் அர்பன் கான்ஸ்டியூன்சில. ரூரல் கான்ஸ்டியூன்சில லெஸ் தென் 4% வாங்கியிருக்காரு அவரு. அதே மாதிரி வந்து விஜயகாந்த் வாங்கினாரு. ஒவ்வொரு நடிகருமே வந்து அந்த 20% மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் வந்து இது ஒரு ஃப்ளோட்டிங் வாக்கு. இந்த ஃப்ளோட்டிங் வாக்கு வந்து ஒரு சதவீதம் வேணா கூடும், 15-20% கூடும் ஒரு சில அர்பன் கான்ஸ்டியூன்சில. அதாவது ரூரல் கான்ஸ்டியூன்சில 5-6% வரும். நீங்க ஒட்டு மொத்தமா எடுத்தா 8-10% தாண்டாது விஜயனுடைய ஓவரால் வாக்கு சதவீதம். சீமானை தாண்டி ஜெயிக்க முடியுமா, 3வது இடத்துக்கு வர முடியுமான்னு முதல்ல பார்க்க சொல்லுங்க. இவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறதோ எதிர்கட்சி ஆகிறதோ 2வது. 3வது இடத்திற்கு சீமானை தாண்டி வந்தால் அது பெரிய விஷயம். அப்ப இத்தனையும் வச்சுக்கிட்டு இங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை, மாய பிம்பத்தை கட்டமைத்து கொண்டு சினிமா நடிகர்களை, துணை நடிகைகளை வைத்துக் கொண்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி சினிமாவில் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் பஸ்டரை யூஸ் பண்ணி ஏதோ பூ மாதிரி பொழிகிறது, இவர் வரும்போது மக்களே பூ மாதிரி பொழிகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி 1000 பேரு பைக்ல வர சொல்லி காசு கொடுத்து கூட்டி ஊரெல்லாம் இருந்த ஆளை கூட்டி வந்து நீ வந்து போடக்கூடிய வேஷம் எப்படி வந்து உனக்கு வந்து தமிழகம் முழுக்க இன்னமும் பிம்பத்தை கட்டிட்டு தான் இருக்காங்களே ஒழிய இவர்கள் மக்களது செல்வாக்கை பெற்றோ மக்களது வாக்குகளை பெற்றோ இவர்கள் வருவார்கள் என்பதற்கு சிந்திச்சும் ஆதாரம் இல்லை. எக்ஸப்ட் இவருடைய அதிபதி, அதாவது இவருடைய பாஸ், சூப்பர் பாஸ் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, மோடி. இந்த மோடியும் அமித்ஷாவும் இருவரும் இவருக்கு உதவி செய்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் இவிஎம் ஹேட்சிங் மூலமா இவருக்கு வந்து 20% வாக்குகளை ஹேட்ச் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இவர் 20% வாக்கு வாங்குவாரே ஒழிய அதர்வைஸ் 8 தாண்டி சீமானை ஜெயிப்பதற்கு இவரால் முடிவது என்பதே மிகப்பெரிய கடினமாகத்தான் முடியும். இப்போ இன்னைக்கு திருச்செந்தூர் போயிருக்கிறாரு முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்கு. கேரள ஜோசியர்கள் வந்து ஆலோசனை சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. வரிசையாக வந்து கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போற மாதிரி, இஸ்லாமிய பள்ளிவாசல்களுக்கு போற மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறதாக சொல்றாங்க. நம்புறாங்க, ஜோசியர்கள் சொல்றத நம்பி இதன் மூலமாக நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாரா? ஏற்கனவே திருச்சி கிழக்குல அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த போது வெளியில காத்திருந்து அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி போனாரு. அதுவும் ஜோசியர் சொன்னதுதாக சொன்னாங்க. எப்படி சார் இதை எடுத்துக்கிறது? தன்னை நம்பாதவன் ஜோசியத்தை தான் நம்பணும். என்னைக்கு தன்னை நம்பாதவன், தனது செல்வாக்கை நம்பாதவன் ஜோசியத்தை நம்பித்தானே ஆகணும். என்னைக்கு வந்து தன்னம்பிக்கை இல்லாதவன் ஜோசியத்தை நம்பித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. என்னைக்கு வந்து தன்னை நம்பாமல் 2 இடத்துல போட்டி விடும் போதே தோல்வியினுடைய பரிணாமத்தை உணர்ந்து இருக்கிறார் விஜய் என்பது தெரிந்து விட்டது. இப்ப வந்து கோயிலை பார்த்தா மண்டி போட்டு நடப்பதும், கோயிலை பார்த்தா சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணுவதும், சர்ச்சை பார்த்தா மண்டி போட்டு நடப்பதும், மசூதிக்கு போனா குல்லா போடுவதும் இவர்களது தொடர்ந்த நடிப்புகள், வேஷங்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனா முருகன்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். முருகன் வந்து ரொம்ப துடியான தெய்வம். முருகன் வந்து சூரனை வதம் செய்த முருகன். நான் வந்து 26ஆம் தேதி தான் நான் போய் முருகனை பார்த்துட்டு வந்தேன். முருகனை வந்து திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வந்தேன். இங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர்லயும் அன்னைக்கு அழகுருவிலையும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் பார்த்தேன், அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஒரு சத்தம் இல்லாம ஒரு மிகப்பெரிய சாதனை செய்திருக்காங்க. நார்மலா நான் வந்து அழகு கோயில் போகிறப்ப அந்த முட்டை எடுக்கிறது, காது ஊத்துற விஷயத்துக்கெல்லாம் போயிருக்கேன் நான் முந்தி, ரொம்ப நாளுக்கு முன்னால. அப்பெல்லாம் வந்து அந்த மரத்துக்கு கீழே தான் உட்காந்து எல்லாரும் மொட்டை அடிச்சுட்டு அங்கதான் சோறு போடுவாங்க, சாப்பாடெல்லாம் விருந்தெல்லாம் பரிமாறுவாங்க. ஆனா இப்ப வந்து அழகர் கோயில்ல கிட்டத்தட்ட 20 மண்டபங்களுங்க. ஒவ்வொரு மண்டபத்திலையும் சமையல் கூட இருக்கு, பரிமாற்று கூட இருக்கு, விருந்தினர் சமையல் சாப்பாட்டு கூட இருக்கு, ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு ஹால் இருக்கு, கைகள் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டியோட ஒரு சின்ன குடும்பம் போனா ஒரு 50 பேர் 100 பேர் 200 பேர் வரைக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு 20 மண்டபங்களை கட்டி விட்டுருக்காங்க. அருமையான டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வளாகத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதை சரித்திர சாதனை படைத்திருக்கிறார் திரு சேகர் பாபு, இந்து அறநிலையத்துறை அமைச்சர்.
இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல. எத்தனை பக்தர்கள் இன்றைக்கு வந்து இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து பண்றாங்கன்றது திமுக அரசுடைய சாதனை பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி திருச்செந்தூர் போயிருந்தேன் நானு. திருச்செந்தூர் போறப்ப அங்க வந்து தங்குவதற்கு ஏற்ற குடில்கள், அதாவது கெஸ்ட் ஹவுசஸ் கட்டி போட்டிருக்காங்க. சின்ன 2000 ரூபா தான் ஒரு நாளைக்கு வாடகை. அந்த 2000 ரூபாயில வந்து ஒரு பெரிய குடும்பம் 6 பேர், 2 ரூம் இருக்கு, ஒரு ஹால் இருக்கு, ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையான பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட இருக்கு, பால்கனியோட இருக்கு, ஆர்ஓ வாட்டர், இந்த மாதிரி ஏசி, இத்தனையும் பண்ணி அருமையான ஒரு ஃபெசிலிட்டியோட வந்து அங்க கெஸ்ட் ஹவுஸ் கட்டி போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பக்தர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தங்குவதற்கு, பக்தர்கள் நடப்பதற்கு, பக்தர்கள் வரிசையாக செல்வதற்கு பாலங்கள், மேம்பாலங்கள், கவர், இது மாதிரி பல்வேறு வசதிகளை வந்து சேகர் பாபு செஞ்சிருக்காரு. இதெல்லாம் வந்து பாக்குறப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வந்து சத்தமில்லாமல் சாதனைகள் பலவற்றை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிருக்கு. என்ன பண்ணல எது பண்ணல. இதே விஜய் வந்து இன்னைக்கு வந்து திருச்செந்தூர் போயிருக்காரு. திருச்செந்தூர் முருகன் வந்து துடியான தெய்வம், சூரனை சம்ஹாரம் செய்த தெய்வம். அது என்றைக்கு அகங்காரம், ஆணவம், திமிர், அதிகார திமிர், அரக்க குணம், இது அத்தனையுமே வந்து தோஷம் செய்து ஒட்டுமொத்த அரக்க குணத்தை தோஷம் செய்த, சூர சம்ஹாரம் செய்த சுவாமி வந்து முருகன். அப்ப அந்த முருகன்ட்ட போறப்ப நம்ம ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா போகணும். திருப்பரங்குன்றத்துல இப்படிதான் போனாங்க. போனவங்க எல்லாம் இப்ப என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்காங்கன்னு நீங்க உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்கள் எல்லாம் எப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு தெரியும். கடைசியில பிரதமரும் போனாரு, அவரும் வந்து இந்த பில்லுல தோற்கடிக்கப்பட்டு விட்டார். சோ அவருக்கு முதல் தோல்வி ஆரம்பமாகி விட்டது. சோ இப்ப முருகன்ட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது வந்து எனிவே ஜோசியர்கள் அங்க கூட்டு போறாங்க. ஆனால் அப்படி போனா அந்த நீங்க விஜயனுடைய பேச்சை நீங்க எல்லாம் கடைசி பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பேச்சுமே வந்து அதிகாரம், ஆணவத்தினுடைய உச்சம், திமிர் எல்லாமே கலந்த ஒரு பேச்சாக, ஒரு சூரனுடைய பேச்சாகத்தான் இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு குணங்களை எல்லாம் வந்து சம்ஹாரம் செய்து ஒரு நல்லவனாக திருப்பி அனுப்பியிருப்பார் என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஜய் நம்மளுக்கு கிடைச்சா நல்லதுதான். உண்மையிலேயே அது போக போகத்தான் தெரியும் எப்படி அது முருகன் வந்து பக்குவப்படுத்தி அனுப்பியிருக்கிறார் என்பது போக போகத்தான் தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினரிடத்துல திராவிட சித்தாந்தத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அமைப்புகள் கொண்டு போய் சேர்க்க தவறிட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகளை, இந்த 5 ஆண்டு அவர்கள் செய்த சாதனைகளை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போறதுல தோல்வி அடைந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு எழுகிறது. எதுல இருந்து இதை நான் சொல்றேன்னு சொன்னா, பல்வேறு இளைஞர்கள்ட்ட பேசும்போது, என்ன செஞ்சுட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிட்டாங்க? ஆனா நான் டிவிக்கு போட்டேன், அந்த வேட்பாளர் யாருன்னா அவனுக்கு தெரியல, அவர் என்ன செய்ய போறாருன்னு கேட்டா அவனுக்கு தெரியல. டிவிக்கு போடணும், போட்டேன், விஜய் வந்தா என்ன செய்ய போறாரு அப்படின்னு கேட்டா அவனுக்கு அதுக்கு பதில் இல்லை. அப்போ இந்த ஒரு குழப்ப மனநிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் இருப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களும் அமைப்புகளும் கட்சிகளுமே காரணமாக இருக்கிறதா, செய்ய தவறி விட்டதா? அதாவது 2 விஷயங்க. ஒண்ணு வந்து மக்களை வந்து 2 விஷயத்துல நம்ம வந்து கவர முடியும். ஒண்ணு வந்து பயமுறுத்தி ஒருத்தனை வந்து நம்ம பக்கம் இழுக்க முடியும். இன்னொன்னு வந்து ஒருத்தனை இன்ஸ்பயர் பண்ணி நம்ம பக்கம் இழுக்க முடியும். இப்ப பயமுறுத்தி இழுக்கிறது அப்படின்னா வந்து என்னதான் நீங்க இன்ஸ்பயர் பண்ணி இழுத்தாலும் எங்க வந்து அதிகமா அட்ராக்ட் ஆகுறான் அப்படின்னா வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. இப்ப மனம் வந்து 90% வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து இந்த மனம் வந்து அடிக்ட் ஆகுது. 10% தான் சிந்தனைக்கு நம்ம வந்து செலவிடுறோம். அப்ப 90% என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய மனசை நீங்க வந்து 10% சிந்தனையை போய் நீங்க வந்து என்னதான் திணிச்சாலும் அது போய் நிக்காது. அப்ப நீங்க வந்து இடஒதுக்கீடுனால இன்னைக்கு நீ வந்திருக்கடா, படிச்சிருக்க, இடஒதுக்கீடுனால உனக்கு உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இன்னைக்கு வந்து நீ அரசு கல்லூரியில படிக்கிற அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு பணத்தை வந்து அரசு செலவழிக்குது. உனக்கு வந்து உன்னை ஸ்கில்ல அப்கிரேட் பண்றதுக்கு அரசு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. நீ முடிச்சு வெளியே வந்தியா, இந்த 5 கோடி உனக்கு கொடுக்குறேன், என்டர்பிரனர் ஆகிறியா, முதல் தலைமுறை பட்டதாரியா, இந்த நீட்ஸ் ஸ்கீம் மூலமா உனக்கு 5 கோடி கொடுக்குறேன், நீ வந்து ஒரு தொழில் முனைவர் ஆகு என்று கொடுக்கறக்கூடிய ஒரே திட்டம் தமிழ்நாட்டுல தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது.
இதை செய்தது அதிமுகவும் திமுகவும் தான். அப்ப இன்னைக்கு வந்து பெண்களுக்கு சொத்துரிமை ஒரு பங்கை கொடுத்தது திமுக கலைஞர் தான் கொடுத்தாரு. நில உழுதவனுக்கு நிலம் சொந்தம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து அதை வந்து உறுதிப்படுத்தியது கலைஞர் தான் கொடுத்தாரு. போக்குவரத்து கழகத்தை உருவாக்கி கொடுத்து இன்னைக்கு பஸ் போக்குவரத்தை எளிமைப்படுத்தியது கலைஞர் தான். இவங்க எல்லாருமே வந்து அதாவது ஏழை எளியவர்களுக்கு இத்தனை வசதிகளை செய்து கொடுத்த கலைஞர் வந்து தீய சக்தி என்று பார்த்தால், இதற்கு எதிராக இருக்கக்கூடியவனுக்கு பக்கம் நிற்கவன் பேர் என்னது? அப்ப அவனுக்கு பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். இத்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு செய்து கொடுத்த கலைஞரும் திமுகவும் தீய சக்தின்னு இவங்க சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஆதிக்க மனோநிலையில இருக்கக்கூடிய அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய இத்தனை பேருமே வந்து ஏதோ இவர்கள் வானத்திலிருந்து கிளம்பி வந்து விட்டவர்கள் போலவும், இவர்கள் பிறக்கும் போதே வந்து சில்வர் ஸ்பூன்ல பிறந்தவர்கள் போலவும், இவர்கள் வந்து அப்ப எப்படிப்பட்ட கதாநாயகனை ஆராதிக்கிறார்கள்? ஒரு எளிமையானவனை ஆதரிக்கிறார்களா? இல்ல, காலையில வந்து பிளைட்ல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு திரும்பி அதே பிளைட்ல நைட்டா போய் பனையூர்ல 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுன்னு சொன்ன மாதிரி 6 மணிக்கு மேல போய் பனையூர்ல அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவன் பின்னால செல்லக்கூடியவர்கள் 234 தொகுதியிலையும் கேண்டிடேட்டை போட்டுட்டு தான் தொகுதிக்கு மட்டும் 2 முறை போயிட்டு பணம் உள்ளவங்க தொகுதிக்கு மட்டும் ஒரு 4-5 முறை போய் பிரச்சாரம் பண்ணிட்டு மத்த 200 பேரை திராட்ல விட்ட 220 பேரை திராட்ல விட்ட ஒரு கதாநாயகனை நம்பி ஒரு கூட்டம் நிக்குது அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு இழிவான மனோநிலைக்கு, எப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த அடிமை மனோநிலைக்கு இந்த இளைஞர்கள் கூட்டம் தயாராக இருக்கிறது. இவர்களுக்கும் ஓட்டு போடுகிறார்கள். எந்த விதமான ஒரு கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல. கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடிக்கு நலத்திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிருக்கிய, உனக்கு முதல்ல பட்ஜெட்னா என்னன்னு தெரியல, ஒரு பொருளாதார திட்டமிடல் இல்ல, பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துவேன்னு கொண்டு வரக்கூடிய ஒரு பக்குவம் இல்ல, எதுவுமே இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் நான் அதை செய்வேன்னு சொல்லி அளந்து விடக்கூடிய ஒரு நடிகன் பின்னால் செல்வேன், அவனை வந்து நம்புவேன் என்று செல்லக்கூடிய இளைஞர்களை நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப இவர்களை தற்கொலைன்னு சொல்லாம நீங்க என்ன சொல்ல முடியும்? அப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, 90% ரசிக மனப்பான்மைக்கு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு அடிக்ட் ஆகிவிட்ட ஒரு அடிமைகளிடமிருந்து நீங்கள் வந்து 10% சிந்தனை சக்தி மாற்றத்தை உருவாக்கும் என்பது நம்புவது கஷ்டம். எனவே இவர்களை எல்லாம் வந்து இவர்கள் என்றைக்கு அடிமைப்படுகிறார்களோ, என்றைக்கு மிதிபடுகிறார்களோ, என்றைக்கு வேலை இல்லாமல் தெருவில் இறக்கி விடப்படுகிறார்களோ, என்றைக்கு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் காற்றில் பறக்க விட்டு எல்லாம் ஏமாற்றம் என்று முடிவாகிறதோ, அன்றைக்குத்தான் இவர்கள் உணர்வார்கள். நீங்க சொல்லுவாங்கல்ல, கழுதை வந்து எதையோ பார்த்துட்டு கத்துமா, கடைசியில பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு ஊன்னு சத்தம் போடுமா. அது மாதிரி கீழே நம்ம இன்னும் தரையில தாண்டா இருக்கோம், தெருவுல தாண்டா இருக்கோம் அப்படின்றதை நினைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு உள்ளாவார்கள் என்பது மட்டும் நிச்சயம். எனவே வந்து ஒரு சமுதாயமே வந்து ஒரு அப்பா சொன்னா அம்மா சொன்னான்னு பரவாயில்ல, ஆனா குழந்தை சொல்லிச்சு, பேரன் சொன்னா, பேத்தி சொன்னா, என் மகன் சொன்னான்னு ஓட்டு போட்ட தற்குறிகள் எத்தனை தற்குறிகள் இருக்கிறது என்பது அனைத்து வயதிலையும் எத்தனை பேர் இருக்காங்கன்றது 4ஆம் தேதி நம்மளுக்கு தெரிய வரும். அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை, அதனாலதான் மோடி எப்பயுமே வந்து நம்மள பதட்டத்திலே வச்சிருக்காரு. மோடி ஏன் பதட்டத்திலே வச்சிருக்காரு? ஏன்னா நீங்க பதட்டத்திலே இருந்தா தான் அவர் பின்னால இருப்பீங்க. ஏன் வந்து ட்ரம்ப் வந்து பதட்டத்திலே வச்சிருக்காரு? ஒட்டுமொத்த உலகத்தையும் பதட்டத்திலே இருந்து அவருக்கு பயப்பட்டா தான் நீங்க எல்லாரும் அவர் பின்னால இருப்பீங்க. ஏன் வந்து அதாவது இந்த சர்வாதிகாரிகள், இந்த அதிகாரம் மிக்கவர்கள், இவர்கள் எல்லாருமே வந்து மக்களை பயமுறுத்தி பதட்டத்திலே வைத்திருந்தால் மட்டும்தான் இவர்கள் உங்கள் பின்னால் இருப்பார்கள், நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அன்பு, இவர்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன், இவர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஜெயிக்க முடியாது. அப்ப இவர்களை ஒடுக்க வேண்டும், இவர்களை அடக்க வேண்டும், இவர்களை தெருவில் போட்டு மிதிக்க வேண்டும், இவர்களை வந்து சீரழிய விட வேண்டும், இவர்களை சுத்த விட வேண்டும். இத்தனையும் பண்ணிட்டு நீங்க வந்து நான் வந்தாதான் அவனை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு பயத உணர்வை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க பின்னால அவங்க இருப்பாங்களுடைய இவர்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து, இவர்களுக்கு நல்லதை செய்து, இடஒதுக்கீடு கொடுத்து, பெண்ணுரிமை கொடுத்து, இவர்களுக்கு படிப்பதற்கு அனைத்தையும் செய்து கொடுத்தால் இவர்கள் எண்ணம் எல்லாமே வந்து இந்த 10% உண்மையை பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய சிந்தனையை புறந்தள்ளிவிட்டு இந்த ஒட்டுமொத்தமான என்டர்டைன்மெண்ட்டுக்கு அடிமையாகக்கூடிய மனப்பக்குவத்தில் சிக்குண்டு தவிக்கக்கூடிய தற்குறிகளை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது.
இந்த 2026 எலெக்ஷன்ல புதுசா ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சது. விஜய் அவர்கள் வந்த பிறகு பெருசா உழைக்க வேண்டாம், அப்பப்போ வந்து கை காட்டிட்டு போனா போதும், பெரிய அளவுக்கு அரசியல் பேச வேண்டாம், மக்களுடைய பிரச்சனைகள் தெரிய வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் களத்துல நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தேவையே கிடையாது அப்படிங்கிறத அவர் நம்புறாரா? நம்ம எதை சொன்னாலும் இந்த மக்கள் நம்புவார்கள், அப்படி அரசியல் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இவரும் இவரை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை இவருக்கு உருவாக்கி இருக்கிறாரா, இல்லைன்னா இயல்பாகவே அவருக்கு இந்த மாதிரியான மனநிலையோட தான் அவர் இருக்கிறாரா? அவர் ஆல்ரெடி கல்ட் ஃபிகரா தான் இருக்காரு. அவர் வந்து கடவுளுக்கு நிகரானவராக தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து எல்லாத்துக்கும் மேலானவர், அவர் கடவுளுக்கு நிகரானவர். எனவே இவங்க எல்லாருமே வந்து பக்த அடிமைகள். இந்த அடிமைகள் வந்து நம்மளை பார்த்து கையிலையும் வயிற்றுலையும் மூக்குலையும் போட்டுக்கிட்டு வந்து மொட்டை அடிக்கும். என்ன நம்மளுக்கு, அதாவது பக்தர்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு உணர்வு இருக்கக்கூடிய அடிமைகளை வந்து நீங்க வந்து எளிதில் வந்து உங்கள் வயப்படுத்தி விடலாம், வேற ஒன்றும் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கல்ட்டை வந்து இவருக்கு இருக்கிறது என்பதை பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்ப அந்த கல்ட் ஃபிகர், இவர் தான் கல்ட் ஃபிகரு, இவர் தான் வந்து ஒரு கடவுள் ஃபிகரு, இவர் கையாட்டினாலே போதும், இவர் எதுவுமே பண்ண தேவையில்லை, பிரச்சாரம் பண்ண தேவையில்லை, பாட்டு போட்டு 4 பாட்டு போட்டு 4 டான்ஸ் ஆடினாலே போதும், இது வந்து உடனே அவர் மாதிரி உண்டா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து ஒட்டுமொத்தமான அடிமை மனோபாவத்தை வெளிக்காட்டுகிறது. அப்ப இதற்கு அடிமையானவர்கள் யார் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி லட்சியம் இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது நம்மளுக்கு தெளிவாக காண்பிக்கும். நம்ம வந்து பார்க்க போறோம். இது 5%, 10%, 10% இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது எப்பயுமே இருக்கும் ஒரு சொசைட்டில. ஆனா 20% இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். தமிழகம் வந்து ஒரு கற்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதுவும் இளைய சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு செல்லும் பொழுது, பர்டிகுலரா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷன் வரும் பொழுது, இந்த மாதிரியான அடிமைகளை வைத்துக்கொண்டு இந்தியாவை முன்னேற்றுவது, தமிழகத்தை முன்னேற்றுவது மிகப்பெரிய கஷ்டம். அப்ப இந்த மாதிரி அடிமைகளை வைத்துக்கொண்டு எப்படி வந்து ஒரு உலகத்தோடு போட்டி போட்டு வளரக்கூடிய தமிழ்நாட்டை உருவாக்க முடியும்? அப்ப இந்த மாதிரி அடிமைகளை வைத்துக்கொண்டு நீங்க எப்படி வந்து நீங்க வர முடியும்? அப்ப வந்து அது நாட் பாசிபிள், வெரி வெரி டிஃபிகல்ட். அது வந்து இதெல்லாம் அடிமைகள் வந்து சொல்றதை செய்யக்கூடிய ரொபாட்டுகளாக இவர்கள் மாறும் பொழுது, இவர்களை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரொபாட்டுகள் இருக்கும் பொழுது இந்த ரொபாட்டுகள் எதற்கு தேவை? இது மனித கழிவுகளாக மாற்றப்படும். இந்த கழிவுகள் காலப்போக்கில் வாழ்க்கையில் இந்த மனித கழிவுகள் துடை தெரியப்படும். வரக்கூடிய 4ஆம் தேதி தான் தெரியும் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது. உண்மையை சொல்ல போனா தமிழகத்தினுடைய எதிர்காலம், தமிழகத்தினுடைய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, சமூகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையாக கூட அது இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தோன்றுகிறது. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.